சுவையில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சினிமாவின் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் வர்ஷா பரத் இயக்கத்தில் அஞ்சலி சிவராமன் நடிச்சிருக்கும் பேட் கேர்ள் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தப்போ ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி அப்படிங்கிறது தெரிஞ்சது. அண்ட் யூனிக்காக ஒரு உமனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உமன் பற்றின ஸ்டோரி அப்படிங்கிறதும் நமக்கு புரிய வந்தது. ஸோ அதை எந்த அளவுக்கு யூனிக்காக இருந்தது அண்ட் படத்தில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரம்யா என்கிற ப்ரொட்டாகனிஸ்டோட கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி தான் இந்த படம். அவங்களோட லைஃப்பை ஒரு 3 ஃபேஸாக பிரித்து காட்டுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி நார்ம்ஸ் இருக்கிற ஒரு குடும்பம், அதில் ஒரு சுதந்திரத்தை ஏக்கமாக பார்க்குற ஒரு பொண்ணு, அதுக்காக போராடுற பொண்ணு. ஸோ அவங்களுக்கு அந்த குடும்பம் எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சங்கிலியை போடுது, அதுலேருந்து அவங்க எப்படி உடச்சி வெளியே வராங்க, அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான உறவு எப்படி இருந்தது, அண்ட் இதெல்லாம் தாண்டி அவங்க சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிற அந்த வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணுறப்போ இந்த சொசைட்டிக்கு அவங்க எப்படி ஒரு பேட் கேர்ளாக தெரியுறாங்க, அந்த இதெல்லாம் தாண்டி அவங்க நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த பேட் கேர்ள். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதையின் நாயகி ரம்யாவாக அஞ்சலி சிவராமன் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த கேரக்டரை கன்சீவ் பண்ண விதமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத மாதிரியும் தான் இருக்குது. பட் அது ஸ்டில் அதை திரையில் இவங்க கொண்டு வந்து நிறுத்தின விதம் அப்படிங்கிறது ரொம்பவே அஸ்டானிஷிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2-3 வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி இதுதான் அறிமுக படம் அப்படிங்கிறப்போ அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் வருது அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மராக தான் படம் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சாங்க. அண்ட் நிறைய டைலாக்ஸை ரொம்ப சட்டிலாக அதுக்கான ஒரு வீச்சோட பேசினது அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்தது. நிறைய பிரச்சனைகளை லெஃப்ட் டீல் பண்ண விதமும் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரம்யாவோட அம்மாவாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க சாந்தி பிரியா. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த கேரக்டரை அவங்க எடுத்துகிட்டு வந்த விதமும் ரொம்பவே அப்ரிஷியேட்டிவ்லாக தான் இருந்தது. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலியில் எல்லா சட்டத்திட்டங்களோட வாழ பழகப்பட்ட ஒரு அம்மா, அவங்க அந்த சுதந்திரத்தை ஏங்குற ஒரு பொண்ணை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாகவே திரையில் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான மதராக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு அசட்டாக இருந்தது இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்தாலும் அவங்கள பெருசாக கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா நாயகியோட ஃப்ரெண்டாக வர சரண்யா ரவிச்சந்திரன் தான். அவங்களோட அந்த நட்பு அத்தியாயம் அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு எமோஷனல் மொமெண்ட்டாகவும் இருந்தது. நிறைய இடங்களில் படம் எமோஷனல் ஸ்டேக் இல்லாமல் சிக்கி தவிக்கிறப்போ இவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க ஹீரோயினை பார்த்துக்கிற விதம், அவங்க பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உதவி செய்கிற இடங்கள், இது எல்லாமே ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் நல்ல எமோஷனல் டச்சாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீட்டான ஒரு நடிப்பையும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே நிச்சயமாக பாராட்டுகள். அண்ட் இவங்களை தாண்டி ரிதுஹரன் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோலில் வந்துட்டு போறாரு. 2 ஃபேஸ் ஆஃப் லைஃப் அவருக்குமே காட்டப்படுது. அந்த 2லையுமே தேவையான விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது நம்ம நிறையவே பார்த்துருப்போம். நிறைய லாங்குவேஜ்லையும் இந்த ஜான்ரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் அதில் ஒவ்வொரு படங்களும் எப்படி மாறுபடுது அப்படின்னா அந்த படம் அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜானரில் என்ன சொல்ல வருது, அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறதா மேட்ரு. அந்த வகையில் பார்த்தா இந்த படம் சொல்கிற விஷயம் ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த வகையில் டைரக்டர் வர்ஷா பரத்தோட இந்த டெபு அட்டம் வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்கது அப்படின்னு தான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக யூனிக்கான வாய்ஸாக தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு உமனோட ஸ்டோரியை சொன்ன படம்னா அருவி அப்படின்னு தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் அந்த மாதிரி வரலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருந்தது. பட் ஸ்டில் பேட் கேர்ள் அந்த வகையில் ஒரு நேர்த்தியான படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவை எடுத்து வச்ச டெபியூ டைரக்டர் வர்ஷா பரத்துக்கும் நிச்சயமாக பாராட்டுகள். இந்த படம் ரொம்ப யூனிக்கான வாய்ஸாக மாறுறதுக்கு டெக்னிக்கல் டீமும் சிறப்பான உழைப்பை கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்க பிரீதா ஜெயராமன், ஜெகதீஷ் ரவி அண்ட் பிரின்ஸ் ஆண்டர்சன் கிட்டத்தட்ட 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் ஆஃப் லைஃபை டெபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட ஒர்க்குமே ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. அண்ட் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கேயுமே வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான லைட்டிங் அந்த மாதிரிலாம் காட்டாமல் மினிமலிஸ்டிக்கான லைட்டிங்கில் ரொம்ப நேச்சுரலாகவே இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதுவும் நைட் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப மினிமலிஸ்டிக்கான லைட்டிங் தான். கிட்டத்தட்ட ஒரு இருட்டு பாதி இருட்டு அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் தான் விளையாண்டுருக்காங்க. அதுவே இந்த படத்தை ரொம்ப நேச்சுரலாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராதா ஸ்ரீதரோட எடிட் பேட்டர்னும் இந்த படத்துக்கு ரொம்ப ஏபிளான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. சினிமோட்டோகிராஃபியில் எந்த அளவுக்கு ஒரு அன்கன்வென்ஷனலான மெத்தட்ஸ், ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ஃப்ளோ எடிட்டிங்லையும் கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு கான்வர்சேஷன் சீன், ஒரு அம்மா பொண்ணு பேசிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ மவுத்துக்கு க்ளோஸ் அப், ஃபேஸுக்கு க்ளோஸ் அப், ஐஸுக்கு க்ளோஸ் அப்னு ரொம்ப அன்கன்வென்ஷனலான எடிட் பேட்டர்ன் தான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் எமோஷனாக நம்மளை கிளிக் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்தை யூனிக்காக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி அமித் திரிவேதியோட பாடல்களும் இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு அட்டகாசமான ஆல்பம் முன்னாடி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த சாங்ஸை படத்துல நேர்த்தியாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல பிஜிஎம் ஸ்கோரும் ரொம்ப எஃபெக்டிவாவே இருந்தது. எமோஷனல் காட்சிகளை சிறப்பாகவே கடத்தியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல இந்த சைலன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருந்தாரு. அதுவுமே ஒரு சிறப்பான ஒர்க். எங்கெங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கோ அங்கெல்லாமே இந்த சைலன்ஸை எம்ப்ளாய் பண்ணுது அப்படிங்கிறது நல்ல ஒரு கிரியேட்டிவ் சாய்ஸ். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ரம்யா அப்படிங்கிற அந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. படமும் யூனிக் வாய்ஸாக தான் இருக்குது. பட் ஸ்டில் படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. குறிப்பாக இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் என்ன விருப்பப்படுறாங்க, இந்த சொசைட்டிலேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டியாக ஏதாவது சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் அவங்களுக்கு வந்து அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க லைஃப்பில், நம்ம செட்டில் ஆகலை அப்படிங்கிற ஏக்கம் இருக்கா, இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க நம்ம எதுவும் பண்ணலை அப்படிங்கிற அந்த பியர் ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தால் இன்னுமே ஒரு எமோஷனலாக நம்ம இந்த படத்தோட அட்டாச் ஆகிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எகைன் இந்த நோ நான்சென்ஸ் அப்ரோச் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. உதாரணத்துக்கு ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா, அம்மா பொண்ணு கான்வர்சேஷனில் அம்மா வந்து பொண்ணுகிட்ட கேட்பாங்க, நாங்களாம் போனதுக்கப்புறம் உன்னை யார் பார்த்துக்குவா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணு ரிப்ளையாக சொல்கிற ஒரு டைலாக் என்ன அப்படின்னா, இப்போ உன்னை யார் பார்த்துக்கிறா அப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்குறதா இருக்கட்டும். ஆக்சுவலாக அவங்க கன்வே பண்ண விஷயம் வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் உன்னை யார் பார்த்துக்கிறா, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிற அப்படிங்கிறதான். பட் ஸ்டில் அது சட்டிலான மீட்டரில் ஒரு 2 வார்த்தையில் அந்த வசனத்தை கன்வே பண்ண விதம் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே இப்படியான ஒரு பேட்டர்ன் தான் கையாளப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த சட்டிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காம போகுது, இல்லை கிளிக் ஆகாமல் போகுதுன்னா இந்த படம் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மைனஸ். அண்ட் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் லெஃப்ட்டில் டீல் பண்ணிடுறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் எமோஷனல் ஆங்கிள் அப்படிங்கிறது டோட்டலாக அடிபட்டு போயிடுது. அதான் எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்க தப்பிச்சு வந்துடுவாங்களே, அப்படியே நம்ம பெருசாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் நம்ம டுவர்ட்ஸ் தேர்ட் ஆக்டில் போயிடுறோம். அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. எகைன் இது எமோஷனல் ஸ்டேக்கை ரொம்ப அடிவாங்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா ஒரு யூனிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவை யூனிக்கான மெத்தடில் சொல்கிற படமாக இது எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லது ஒரு டெபுவாகவும் அதே மாதிரி ப்ரொட்டாகனிஸ்டோட நல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டுற படமாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால இந்த படத்தை வந்து ஒரு எபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரைட் பண்ணுவேன். பட் இதோட ஸ்டில் இந்த படம் என்ன சொல்ல வருது, இந்த வந்து ரொம்ப அன்கன்வென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு மேபி ஒர்க் ஆகாமல் போகலாம். அது ஸ்டில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து தான். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.